ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் யூஸ்ஃபுல்லான தக்காளி ஊறுகாய் ரெசிபி தான் பார்க்க போறோங்க. மாச கணக்குல வச்சு சாப்பிடலாம், ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு வச்சுக்கோங்க. வீட்டுல குழம்பு ரசம் எல்லாம் வைக்க டைம் இல்லைன்னாலோ இல்ல டயர்டா இருக்கிற டைம்ல வெறும் சாதம் மட்டும் வச்சுட்டு இந்த தக்காளி ஊறுகாய் ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டு பாருங்க. அல்டிமேட்டா இருக்குங்க. ரொம்பவே ஈஸியாவும் செஞ்சிடலாங்க. டைம் இருக்கிறப்போ, தக்காளி விலை கம்மியா இருக்கிறப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு 4ல இருந்து 5 மாசம் கண்டிப்பா கெட்டு போகாது. ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஃப்ரிட்ஜ்ல நீங்க ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 6 மாசம் வரைக்குமே தாங்குங்க. ரொம்ப டேஸ்டியான இந்த தக்காளி ஊறுகாய நல்லா ஈஸியா எப்படி செய்யறதுன்னு இப்ப பாக்கலாங்க. தக்காளி ஊறுகாய் செய்யறதுக்காக நான் இன்னைக்கு 1/2 கிலோ தக்காளி பழம் எடுத்து வச்சிருக்கேன். தக்காளி பழத்தை நல்லா கழுவிட்டு தொடச்சு வச்சிருக்கேங்க. 1/2 கிலோ தக்காளி பழத்துக்கு 50 கிராம் அளவுக்கு நம்ம புளி சேர்த்துக்கணும். அப்பதான் புளிப்பு கரெக்டா இருக்கும். நாட்டு தக்காளி யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா புளிப்பு ஜாஸ்தியா இருக்கும். புளியோட அளவு நீங்க கம்மி பண்ணிக்கோங்க. இப்ப தக்காளியோட மேல இருக்கிற அந்த காம்பு பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி 4ஆ கட் பண்ணி வச்சிடலாம். காம்பு பகுதியை கட் பண்ணிட்டு 4ஆ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப எல்லா தக்காளியையும் இது போலவே நான் கட் பண்ணி எடுத்துட்டேங்க. இருக்கட்டும். மிக்ஸி ஜார்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். 50 கிராம் அளவுக்கு புளியை சேர்த்துக்கலாங்க. புளியில இருக்கிற கொட்டை, தோல், அந்த சின்ன நார் மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளீன் பண்ணிட்டு நான் ஆட் பண்ணிருக்கேன். 50 கிராம் அளவுக்கு சேர்த்திருக்கேன். இப்ப ஃபர்ஸ்ட் இதை நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, புளியும் தக்காளியும் சேர்த்து இந்த மாதிரி நைஸா அரைச்சு எடுத்துட்டேன். இப்ப இதோடவே 50 கிராம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 50 கிராம் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் ஆட் பண்ணிருக்கிற மிளகாய் தூள் வீட்லயே அரைச்சது, நல்ல மீடியமான காரத்துல இருக்கும். 50 கிராம் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. மெஷர்மெண்ட்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு பக்காவா டேஸ்ட் கிடைக்குங்க. ஒரு கட்டி பூண்டை உரிச்சிட்டு அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இதையும் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி அரைச்சு எடுத்துட்டேன். இப்ப இருக்கட்டும். இப்ப ஒரு ட்ரையான பேன்ல 2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வறுத்து விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கணுங்க. வெந்தயத்தோட நிறம் மாதிரி கடுகு லைட்டா பொரிய ஆரம்பிச்சோன்னே இதோடவே 1 டீஸ்பூன் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி பொடியா இருக்கிற பெருங்காயம் சேர்த்திருக்கேன். நீங்க பவுடர் பெருங்காயம் சேர்க்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்ப கட்டி பெருங்காயத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே இதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, வெந்தயம் கடுகு எல்லாமே நல்லா வெடிச்சிருச்சு. பெருங்காயமும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் நான் மிக்ஸி ஜாருக்கு மாத்தி வச்சிருக்கேன். இதை நல்லா நைஸா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டேன். இருக்கட்டும். இப்ப அதே பேன்ல 3/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நல்லெண்ணெயில செஞ்சீங்கன்னா சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஆயில் நல்லா சூடான உடனே 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். தாளிப்புக்காக நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்ப கடுகு உளுந்து எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இதோடவே 2 வரமிளகா சேர்த்துக்கிறேன். 10 பல்லு பூண்டை இந்த மாதிரி இடிச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும் ஊறுகாய்க்கு. இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தக்காளி விழுதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கையளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. மீடியம் டு லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க. இப்ப நம்ம தக்காளி ஊறுகாய இன்ஸ்டன்டா செய்யறனால மீடியம் டு லோ ஃப்ளேம்ல வச்சுதான் நீங்க குக் பண்ணணும். அப்பதான் ரொம்ப நாளைக்கு கெடாம நல்லா ஃப்ரெஷ்ஷாவும் டேஸ்டாவும் இருக்கும். இப்ப நான் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இருக்கேன். இப்ப நம்ம ஊத்தின ஆயில் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் தக்காளி பேஸ்ட் எல்லாமே நல்லா இழுத்துரும். ஒரு 20ல இருந்து 25 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். கடைசியா நம்ம ஊத்தின ஆயில் எல்லாத்தையும் ஊறுகாய் அப்படியே ரிலீஸ் பண்ணி மேல மிதந்துட்டு இருக்கோம். அதுதான் சரியான பதம் நம்ம ஊறுகாய் ரெடி ஆகிறதுக்கு. இப்ப நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட நல்லா நம்ம சேர்த்திருக்கிற எண்ணெய் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி ஊறுகாய் நல்லா வேக ஆரம்பிக்கும். தக்காளியோட அந்த பச்சை வாசம் எல்லாம் நமக்கு போகணும். பாருங்க, நல்லா கலந்துட்டே இருக்கேன். நான் ஒரு 15 நிமிஷம் பக்கமாவே நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நம்ம ஊத்தின எண்ணெய் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிருக்கேன். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க. பாருங்க, இப்ப ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா நம்ம சேர்த்திருந்த ஆயில் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தக்காளி ஊறுகாவை பார்க்கும் போதே தெரியும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கு. பாருங்க, இப்ப நல்லா கலந்துட்டு இதோட இந்த டைம்ல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற வெந்தயம் கடுகு பொடியை ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீடியம் டு லோ ஃப்ளேம்லயே தான் இருக்கணும் ஸ்டவ். நல்லா கலந்துட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே கலந்து விட்டுக்கலாம்.
பாருங்க 5 நிமிஷம் அப்படியே கலந்து விட்டுட்டே இருந்தேன். நம்மளோட ஊறுகாய் சுருண்டு வதங்கி வந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு நீங்க கலந்து விட்டுட்டே இருக்கணும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு. அப்பதான் ஊறுகாய் வந்து மாச கணக்கானாலும் கெடாம இருக்குங்க. இப்ப அவ்வளவுதான், நம்ம ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்ல இருந்து இறக்கிட்டு நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா பாட்டில்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ஊறுகாவை நான் பாருங்க ரூம் டெம்பரேச்சர் வர அளவுக்கு நல்லா கூல் பண்ணிட்டேன். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நல்லா தொக்கு மாதிரி ரெடி ஆயிருக்குங்க. இது அப்படியே ஒரு கண்ணாடி பவுல்லயோ இல்லனா செராமிக் ஜாடியிலயோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு 4ல இருந்து 5 மாசம் கெடாம இருக்கும். ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 6 மாசம் வரைக்குமே கெடாம இருக்குங்க. செம்ம டேஸ்டியான இந்த தக்காளி ஊறுகாயை நீங்களும் இது போலவே ட்ரை பண்ணி பாருங்க. அல்டிமேட்டா இருக்கும். டயர்டா இருக்கிற டைமிங்ல சாதம் மட்டும் வச்சுட்டு சுட சுட சாதத்தோட 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த தக்காளி ஊறுகாய் சேர்த்து சாப்பிட்டா அல்டிமேட்டா இருக்குங்க. சப்பாத்திக்கும் நீங்க தொட்டுக்கலாம், தோசை இட்லிக்குமே வச்சுக்கலாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இது போல இன்ஸ்டன்டான தக்காளி ஊறுகாயை நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லயும் ஷேர் பண்ணுங்க. பேலன்ஸ் அந்த சட்டியில இருக்கிற ஊறுகாவோட சாதம் போட்டு நான் பரட்டி சாப்பிட்டுருந்தேங்க. அவ்வளோ அல்டிமேட்டா இருந்தது. தக்காளி ஊறுகாயை செஞ்சுட்டு அடுத்த நாள் நீங்க வந்து டேஸ்ட் பண்ணுங்க, இன்னுமே ருசியா இருக்கும். நல்லா ஊறி அந்த உப்பு வரப்பெல்லாம் இறங்கி சாப்பிட அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா இது போல நீங்களும் செஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். செஞ்சுட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லயும் என் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.